For join our free courses எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும். இந்தியாவில் தொழில்மயமாக்கல் இண்டஸ்ட்ரியலைசேஷன் சாதிய கட்டமைப்பில் ஏற்படுத்திய தாக்கங்கள் மற்றும் மாற்றங்கள் குறித்த முக்கிய குறிப்புகள் இங்கே உள்ளன. தொழில்மயமாக்கல் மற்றும் சாதி ஓர் அறிமுகம். பாரம்பரியமாக இந்திய சமூகத்தில் சாதி என்பது ஒருவரின் தொழிலை தீர்மானிக்கும் முக்கிய காரணியாக இருந்தது குலத்தொழில். ஆனால் பிரிட்டிஷ் ஆட்சிக்காலத்தில் தொடங்கிய தொழில்மயமாக்கல் இந்த உறவை மாற்றியமைத்தது. இது சாதிய கட்டுப்பாடுகளை தளர்த்திய அதே வேளையில் சில புதிய வடிவங்களில் சாதியை தக்கவைக்கவும் செய்தது. சாதிய கட்டமைப்பில் ஏற்பட்ட மாற்றங்கள் சேஞ்சஸ் இன் காஸ்ட் ஸ்ட்ரக்சர். குலத்தொழில் முறையின் வீழ்ச்சி. தொழிற்சாலைகள் மற்றும் நவீன நிறுவனங்கள் சாதி அடிப்படையில் அல்லாமல் திறமை மற்றும் கல்வியின் அடிப்படையில் வேலைவாய்ப்புகளை வழங்கின. இதனால் ஒருவர் தனது சாதி சார்ந்த தொழிலைத்தான் செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் தளர்ந்தது. தீண்டாமை மற்றும் கலப்பு. தொழிற்சாலைகள், பேருந்துகள் மற்றும் ரயில் நிலையங்களில் அனைத்து சாதியினரும் ஒன்றாக வேலை செய்யவும் பயணிக்கவும் நேரிட்டது. இது தீண்டாமை மற்றும் தூய்மை, தீட்டு, பியூரிட்டி அண்ட் பொல்யூஷன் போன்ற கோட்பாடுகளை பலவீனப்படுத்தியது. நகரமயமாக்கல் அர்பனைசேஷன். தொழில் மையங்களை நோக்கி மக்கள் இடம் பெயர்ந்ததால் நகரங்கள் வளர்ந்தன. நகரங்களில் நிலவும் அனாமதேயத்தன்மை அனனிமிட்டி காரணமாக ஒருவரின் சாதி அடையாளத்தை விட அவரின் பொருளாதார நிலையும் பதவியும் முக்கியத்துவம் பெற்றன. வர்க்க உருவாக்கம். தொழில்மயமாக்கல் சமுதாயத்தை முதலாளிகள் மற்றும் தொழிலாளர்கள் என்ற வர்க்கங்களாக பிரித்தது. தொழிற்சங்கங்களில் ட்ரேட் யூனியன்ஸ் பல்வேறு சாதியைச் சார்ந்த தொழிலாளர்கள் தங்கள் பொதுவான உரிமைகளுக்காக ஒன்றிணைந்தனர். சாதி அமைப்பின் தொடர்ச்சி கண்டினியூட்டி ஆஃப் காஸ்ட். தொழில்மயமாக்கல் சாதியை முழுமையாக ஒழிக்கவில்லை, மாறாக அது நவீன சூழலுக்கு ஏற்ப தன்னை தகவமைத்துக் கொண்டது. தொழில்முனைவோரில் சாதி ஆதிக்கம். இந்தியாவின் பல பெருநிறுவனங்கள் மற்றும் வணிகத்துறைகள் குறிப்பிட்ட வணிகச் சமூகத்தினரால் ஏக்கா, மார்வாடிகள், செட்டியார்கள் ஆதிக்கம் செலுத்தப்படுகின்றன. மூலதனம் மற்றும் வணிக வலைப்பின்னல்கள் நெட்வொர்க்ஸ் பெரும்பாலும் சாதிக்குள்ளேயே சுழல்கின்றன. நியமனங்களில் சாதி. முறைசாரா துறைகளில் இன்ஃபார்மல் செக்டர் வேலைக்கு ஆள் எடுக்கும்போது பெரும்பாலும் தெரிந்தவர்கள் அல்லது சொந்த சாதியினரை பரிந்துரைக்கும் முறை இன்றும் உள்ளது. துப்புரவு பணிகள். நவீன இயந்திரங்கள் வந்தாலும் துப்புரவு மற்றும் கழிவு மேலாண்மை போன்ற பணிகள் இன்றும் பெரும்பாலும் குறிப்பிட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்தினராலேயே செய்யப்படுகின்றன. இது தொழில்மயமாக்கலிலும் சாதிய படிநிலை மாறாமல் இருப்பதை காட்டுகிறது. முடிவுரை. தொழில்மயமாக்கல் சாதியின் இறுக்கமான பிடியை தளர்த்தி சமூக அசைவியக்கத்திற்கு சோஷியல் மொபிலிட்டி வழிவகுத்தது என்பது உண்மை. ஆனால் அது வர்க்கம் மற்றும் சாதி இணைந்த ஒரு புதிய சமூக அடுக்கை காஸ்ட் கிளாஸ் நெக்சஸ் உருவாக்கியுள்ளதே தவிர சாதியை முழுமையாக ஒழிக்கவில்லை. ரைட் ஷார்ட் நோட். இண்டஸ்ட்ரியலைசேஷன் அண்ட் காஸ்ட். சிறு குறிப்பு எழுதுங்கள். தொழில்மயமாக்கல் மற்றும் சாதி. The relationship between industrialization and caste in India is complex and multifaceted. இந்தியாவில் தொழில்மயமாக்கலுக்கும் சாதிக்கும் இடையிலான உறவு சிக்கலானது மற்றும் பன்முகத்தன்மை கொண்டது. Impact of industrialization on caste. சாதியில் தொழில்மயமாக்கலின் தாக்கம். Changes in occupational structure. Industrialization has led to changes in the occupational structure of Indian society, with many people moving from traditional caste-based occupations to new industrial and service sector jobs. தொழில் கட்டமைப்பில் மாற்றங்கள். தொழில்மயமாக்கல் இந்திய சமூகத்தின் தொழில் கட்டமைப்பில் மாற்றங்களுக்கு வழிவகுத்துள்ளது. பலர் பாரம்பரிய சாதி அடிப்படையிலான தொழில்களிலிருந்து புதிய தொழில்துறை மற்றும் சேவைத்துறை வேலைகளுக்கு நகர்கின்றனர். Increased social mobility. Industrialization has increased social mobility, allowing individuals from lower castes to access new economic opportunities and improve their social status. அதிகரித்த சமூக இயக்கம். தொழில்மயமாக்கல் சமூக இயக்கத்தை அதிகரித்துள்ளது. இதனால் தாழ்த்தப்பட்ட சாதிகளைச் சேர்ந்த தனிநபர்கள் புதிய பொருளாதார வாய்ப்புகளை அணுகவும் அவர்களின் சமூக நிலையை மேம்படுத்தவும் அனுமதிக்கிறது. Emergence of new caste dynamics.
Industrialization has led to the emergence of new caste dynamics, with some castes benefiting more than others from new economic opportunities. புதிய சாதி இயக்கவியலின் தோற்றம். தொழில்மயமாக்கல் புதிய சாதி இயக்கவியலின் தோற்றத்திற்கு வழிவகுத்துள்ளது. சில சாதிகள் புதிய பொருளாதார வாய்ப்புகளால் மற்றவர்களை விட அதிகமாக பயனடைகின்றன. காஸ்ட் அண்ட் இண்டஸ்ட்ரியலைசேஷன். சாதி மற்றும் தொழில்மயமாக்கல். Caste-based occupations. Caste has traditionally played a significant role in determining occupations in India, with certain castes being associated with specific industries or occupations. சாதி அடிப்படையிலான தொழில்கள். இந்தியாவில் தொழில்களை நிர்ணயிப்பதில் சாதி பாரம்பரியமாக குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டுள்ளது. சில சாதிகள் குறிப்பிட்ட தொழில்கள் அல்லது தொழில்களுடன் தொடர்புடையவை. Right short note. Industrialization. Caste-based discrimination. Caste-based discrimination persists in many industries, with individuals from lower castes facing barriers to accessing employment and other economic opportunities. சாதி அடிப்படையிலான பாகுபாடு. பல தொழில்களில் சாதி அடிப்படையிலான பாகுபாடு தொடர்கிறது. தாழ்த்தப்பட்ட சாதிகளைச் சேர்ந்த தனிநபர்கள் வேலைவாய்ப்பு மற்றும் பிற பொருளாதார வாய்ப்புகளை அணுகுவதில் தடைகளை எதிர்கொள்கின்றனர். Caste and business networks. Caste has played a significant role in shaping business networks and relationships in India, with many business communities being organized along caste lines. சாதி மற்றும் வணிக வலையமைப்புகள். இந்தியாவில் வணிக வலையமைப்புகள் மற்றும் உறவுகளை வடிவமைப்பதில் சாதி குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டுள்ளது. பல வணிக சமூகங்கள் சாதி அடிப்படையில் ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளன. Challenges and opportunities. Caste-based barriers. Caste-based barriers continue to pose challenges for individuals from lower castes seeking to access economic opportunities and improve their social status. சாதி அடிப்படையிலான தடைகள். பொருளாதார வாய்ப்புகளை அணுகவும் தங்கள் சமூக நிலையை மேம்படுத்தவும் விரும்பும் கீழ் சாதிகளைச் சேர்ந்த தனிநபர்களுக்கு சாதி அடிப்படையிலான தடைகள் தொடர்ந்து சவால்களை ஏற்படுத்துகின்றன. Affirmative action. Affirmative action policies, such as reservations, have been implemented to promote social justice and equality, but their effectiveness is debated. உறுதியான செயல். சமூக நீதி மற்றும் சமத்துவத்தை மேம்படுத்துவதற்காக இடஒதுக்கீடு போன்ற உறுதியான செயல் கொள்கைகள் செயல்படுத்தப்பட்டுள்ளன, ஆனால் அவற்றின் செயல்திறன் விவாதிக்கப்படுகிறது. New opportunities. Industrialization has created new opportunities for social mobility and economic development, but it also poses challenges for traditional social structures and relationships. புதிய வாய்ப்புகள். தொழில்மயமாக்கல் சமூக இயக்கம் மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கான புதிய வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளது, ஆனால் அது பாரம்பரிய சமூக கட்டமைப்புகள் மற்றும் உறவுகளுக்கும் சவால்களை ஏற்படுத்துகிறது. Way forward. Promoting inclusive growth. Policies and initiatives that promote inclusive growth and social justice can help to reduce caste-based disparities and promote economic development. உள்ளடக்கிய வளர்ச்சியை ஊக்குவித்தல். உள்ளடக்கிய வளர்ச்சி மற்றும் சமூக நீதியை ஊக்குவிக்கும் கொள்கைகள் மற்றும் முன்முயற்சிகள் சாதி அடிப்படையிலான ஏற்றத்தாழ்வுகளை குறைத்து பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்க உதவும். Addressing caste-based discrimination. Efforts to address caste-based discrimination and promote equality of opportunity can help to create a more level playing field for individuals from all castes. சாதி அடிப்படையிலான பாகுபாட்டை நிவர்த்தி செய்தல். சாதி அடிப்படையிலான பாகுபாட்டை நிவர்த்தி செய்தல் மற்றும் வாய்ப்பின் சமத்துவத்தை ஊக்குவிப்பதற்கான முயற்சிகள் அனைத்து சாதிகளைச் சேர்ந்த தனிநபர்களுக்கும் ஒரு சமமான விளையாட்டு மைதானத்தை உருவாக்க உதவும். Encouraging diversity and inclusion. Encouraging diversity and inclusion in the workplace can help to promote social cohesion and economic development. பன்முகத்தன்மை மற்றும் உள்ளடக்கத்தை ஊக்குவித்தல். பணியிடத்தில் பன்முகத்தன்மை மற்றும் உள்ளடக்கத்தை ஊக்குவித்தல் சமூக ஒற்றுமை மற்றும் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்க உதவும். தொழில்மயமாக்கலின் சாதி மீதான செல்வாக்கை ஆராயுங்கள். தொழில்மயமாக்கல் இண்டஸ்ட்ரியலைசேஷன் இந்தியச் சமூகத்தின் ஆணிவேராக இருந்த சாதிய கட்டமைப்பில் எத்தகைய மாற்றங்களை ஏற்படுத்தியது என்பதை ஆராய்வது சமூகவியலில் மிக முக்கியமான தலைப்பாகும். இது சாதியை முற்றிலுமாக அழிக்கவில்லை என்றாலும் அதன் செயல்பாட்டு முறைகளை மாற்றியமைத்துள்ளது.
இதன் செல்வாக்கை இரண்டு முக்கிய பிரிவுகளாக பிரிக்கலாம். சாதிய கட்டுப்பாடுகளை தளர்த்திய காரணிகள் ஃபேக்டர்ஸ் வீக்கனிங் காஸ்ட். தொழில்மயமாக்கல் பாரம்பரிய தடைகளை உடைத்து ஒரு நவீன சமூக அமைப்பை உருவாக்க உதவியது. குலத்தொழில் இணைப்பு துண்டிக்கப்படுதல். பாரம்பரிய கிராமப்புற பொருளாதாரத்தில் சாதிதான் ஒருவரின் தொழிலை தீர்மானித்தது. குயவர், தச்சர். ஆனால் தொழிற்சாலைகள் திறமை மற்றும் கல்வியின் அடிப்படையில் வேலைவாய்ப்புகளை வழங்கின. இதனால் ஒருவர் தனது சாதித் தொழிலை விட்டுவிட்டு வேறு தொழிலுக்கு செல்லும் தொழில்சார் அசைவியக்கம் ஆக்யூபேஷனல் மொபிலிட்டி சாத்தியமானது. பொதுவான பணிச்சூழல் மற்றும் கலப்பு. தொழிற்சாலைகளில் இயந்திரங்களுக்கு முன் அனைவரும் சமம். வெவ்வேறு சாதியினர் அருகருகே நின்று வேலை செய்யவும் ஒரே உணவகத்தில் கேன்டீன் உண்ணவும் வேண்டிய சூழல் உருவானது. இது தீண்டாமை மற்றும் தூய்மை தீட்டு பியூரிட்டி அண்ட் பொல்யூஷன் தொடர்பான கடுமையான விதிகளை தளர்த்தியது. நகரமயமாக்கலின் விளைவு. தொழில் நகரங்களுக்கு இடம்பெயர்ந்த மக்கள் அங்குள்ள கூட்ட நெரிசலில் தங்கள் சாதி அடையாளத்தை மறைத்துக்கொள்ள முடிந்தது. கிராமங்களில் இருப்பது போன்ற சமூக கண்காணிப்பு சோஷியல் மானிட்டரிங் நகரங்களில் இல்லை. இந்த அனாமதேயத்தன்மை அனனிமிட்டி சாதிய வேறுபாடுகளை குறைத்தது. வர்க்க உணர்வின் எழுச்சி. தொழிற்சங்கங்கள் ட்ரேட் யூனியன்ஸ் உருவானபோது தொழிலாளர்கள் தங்களை குறிப்பிட்ட சாதியைச் சேர்ந்தவர்கள் என்று பார்ப்பதை விட தொழிலாளி வர்க்கம் ஒர்க்கிங் கிளாஸ் என்று அடையாளப்படுத்திக் கொண்டனர். பொதுவான ஊதிய உயர்வு மற்றும் உரிமைகளுக்காக சாதி கடந்து ஒன்றிணைந்தனர். புதிய வடிவில் சாதியின் தொடர்ச்சி கண்டினியூட்டி ஆஃப் காஸ்ட் இன் நியூ ஃபார்ம்ஸ். தொழில்மயமாக்கல் சாதியை முழுமையாக ஒழிக்கவில்லை, மாறாக சாதி தன்னை நவீன பொருளாதாரத்திற்கு ஏற்ப தகவமைத்துக் கொண்டது. தொழில்முனைவில் சாதி ஆதிக்கம். இந்தியாவின் தொழில் வளர்ச்சி அனைத்து சாதியினருக்கும் சமமாக பரவவில்லை. வணிக பின்னணி கொண்ட ஆதிக்க சாதியினர் மார்வாடிகள், பனியாக்கள், செட்டியார்கள் தங்கள் சமூக வலைப்பின்னலை சோஷியல் நெட்வொர்க்ஸ் பயன்படுத்தி மூலதனத்தை திரட்டினர். இதனால் இன்றும் பல முக்கிய துறைகள் குறிப்பிட்ட சாதியினரின் கைகளிலேயே உள்ளன. நியமனங்களில் சாதி பரிந்துரை. இன்றும் தனியார் துறைகளிலும் அமைப்புசாரா தொழில்களிலும் இன்ஃபார்மல் செக்டர் வேலைக்கு ஆள் எடுக்கும்போது மேலாளர்கள் தங்கள் சொந்த சாதியைச் சேர்ந்தவர்களையோ அல்லது தெரிந்தவர்களையோ பணியில் அமர்த்தும் போக்கு உள்ளது. இதைச் சமூகவியலாளர்கள் சமூக மூலதனம் சோஷியல் கேபிட்டல் என்கின்றனர். பணிநிலை அடுக்கில் சாதி. நவீன தொழிற்சாலைகளிலும் கூட உயர் மேலாண்மை பதவிகளில் உயர் சாதியினரும் கடினமான உடல் உழைப்பு மற்றும் துப்புரவு பணிகளில் தாழ்த்தப்பட்ட சாதியினரும் அதிகமாக இருப்பதை காண முடிகிறது. அதாவது கிராமத்திலிருந்த சாதிய படிநிலை தொழிற்சாலைக்குள்ளும் வேறு வடிவில் பிரதிபலிக்கிறது. முடிவுரை. தொழில்மயமாக்கல் சாதியின் சட்டங்குரீதியான ரிச்சுவலிஸ்டிக் அம்சங்களை தீண்டாமை உணவுக்கட்டுப்பாடு பலவீனப்படுத்தியுள்ளது. ஆனால் சாதியின் சமூக மற்றும் பொருளாதார சோஷியல் அண்ட் எக்கனாமிக் அம்சங்களை அதிகாரம் வணிகத் தொடர்பு அது முழுமையாக மாற்றவில்லை. சாதி தற்போது ஒரு வர்க்க வடிவத்தை எடுத்து நவீன பொருளாதாரத்திலும் தன்னை தக்கவைத்துக் கொண்டுள்ளது. Examine the influence of industrialization on caste. தொழில்மயமாக்கலின் சாதி மீதான செல்வாக்கை ஆராயுங்கள். Industrialization has significantly impacted the caste system in India, bringing about both positive and negative changes. தொழில்மயமாக்கல் இந்தியாவில் சாதி அமைப்பை கணிசமாக பாதித்துள்ளது, நேர்மறை மற்றும் எதிர்மறை மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது. Positive impacts நேர்மறை தாக்கங்கள். Increased economic mobility. Industrialization has created new job opportunities, allowing individuals from lower castes to break free from traditional caste-based occupations and gain financial independence. அதிகரித்த பொருளாதார இயக்கம். தொழில்மயமாக்கல் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளது, இதனால் தாழ்த்தப்பட்ட சாதிகளைச் சேர்ந்த தனிநபர்கள் பாரம்பரிய சாதி அடிப்படையிலான தொழில்களிலிருந்து விடுபட்டு நிதி சுதந்திரம் பெற அனுமதிக்கிறது. Merit-based hiring. The rise of multinational companies and modern industries has introduced merit-based hiring practices, challenging the caste system's dominance and creating greater opportunities for upward mobility. தகுதி அடிப்படையிலான பணியமர்த்தல்.
பன்னாட்டு நிறுவனங்கள் மற்றும் நவீன தொழில்களின் எழுச்சி தகுதி அடிப்படையிலான பணியமர்த்தல் நடைமுறைகளை அறிமுகப்படுத்தியுள்ளது. சாதி அமைப்பின் ஆதிக்கத்தை சவால் செய்து மேல்நோக்கிய இயக்கத்திற்கு அதிக வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளது. Weakening of caste-based occupations. Industrialization has reduced the link between caste and occupation, enabling individuals to pursue careers based on skills and education rather than birth. சாதி அடிப்படையிலான தொழில்களை பலவீனப்படுத்துதல். தொழில்மயமாக்கல் சாதிக்கும் தொழிலுக்கும் இடையிலான தொடர்பை குறைத்துள்ளது. தனிநபர்கள் பிறப்பை விட திறன்கள் மற்றும் கல்வியின் அடிப்படையில் தொழில்களை தொடர உதவுகிறது. நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ். எதிர்மறை தாக்கங்கள். Persistent caste discrimination. Despite industrialization and urbanization, caste discrimination persists, affecting access to education, employment, and resources. தொடர்ச்சியான சாதி பாகுபாடு. தொழில்மயமாக்கல் மற்றும் நகரமயமாக்கல் இருந்தபோதிலும் சாதி பாகுபாடு தொடர்கிறது. கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் வளங்களுக்கான அணுகலை பாதிக்கிறது. தொழில்மயமாக்கல் மற்றும் தொழில் பன்முகத்தன்மை. தொழில்மயமாக்கல் இண்டஸ்ட்ரியலைசேஷன் எவ்வாறு தொழில் பன்முகத்தன்மையை ஆக்யூபேஷனல் டைவர்சிட்டி உருவாக்கியது என்பதை புரிந்துகொள்வது சமூக மற்றும் பொருளாதார மாற்றங்களை அறிய உதவும். எளிய விவசாயச் சமூகமாக இருந்த இந்தியா தொழில்மயமாக்கல் மூலம் எவ்வாறு சிக்கலான பலவகைப்பட்ட வேலைவாய்ப்புகளை கொண்ட சமூகமாக மாறியது என்பதை கீழே காணலாம். தொழில் பன்முகத்தன்மை என்றால் என்ன? பாரம்பரிய சமூகத்தில் வேலைகள் மிகவும் குறைவாகவே இருந்தன. விவசாயம், நெசவு, மட்பாண்டம். ஆனால் நவீன சமூகத்தில் ஆயிரக்கணக்கான புதிய தனித்துவமான வேலைகள் உருவாகியுள்ளன. மென்பொருள் பொறியாளர், இயந்திர தொழிலாளி, தரவு ஆய்வாளர். இந்த வேலைகளின் பெருக்கமே தொழில் பன்முகத்தன்மை அல்லது தொழில் வேறுபாடு ஆக்யூபேஷனல் டிஃபரன்சியேஷன் எனப்படும். தொழில்மயமாக்கல் இதை எவ்வாறு உருவாக்கியது? நிபுணத்துவம் ஸ்பெஷலைசேஷன். தொழில்மயமாக்கலின் அடிப்படை தத்துவமே வேலைப்பகிர்வு, டிவிஷன் ஆஃப் லேபர். ஒரு பொருளை முழுமையாக ஒரே ஆள் செய்வதற்கு பதிலாக அந்த பணியை பல சிறு பகுதிகளாக பிரித்து ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு தனி நபரை நியமிப்பது. எடுத்துக்காட்டு, ஒரு செருப்பு தைப்பவர் முன்பு முழு செருப்பையும் தைப்பார். ஆனால் ஒரு செருப்பு தொழிற்சாலையில் ஒருவர் தோலை வெட்டுவார், ஒருவர் ஒட்டுவார், ஒருவர் பாலிஷ் போடுவார். இது புதிய வகை வேலைகளை கட்டர், பிட்டர், சூப்பர்வைசர் உருவாக்கியது. புதிய துறைகளின் தோற்றம். தொழில்மயமாக்கல் உற்பத்தித் துறையை மேனுஃபேக்சரிங் மட்டுமல்லாமல் அதைச் சார்ந்த சேவை துறைகளையும் சர்வீஸ் செக்டர் வளர்த்தது. போக்குவரத்து. ஓட்டுநர்கள், மெக்கானிக்குகள். தகவல் தொடர்பு. தந்தி, தொலைபேசி இயக்குபவர்கள். நிர்வாகம். கணக்காளர்கள், அக்கவுண்டன்ட்ஸ். எழுத்தர்கள், கிளார்க்ஸ், மேலாளர்கள். தொழில்நுட்ப வளர்ச்சி. இயந்திரங்கள் வந்தவுடன் அவற்றை இயக்கவும் பழுதுபார்க்கவும் புதிய திறன்கள் தேவைப்பட்டன. இது தொழில்நுட்ப வல்லுநர்கள், டெக்னீஷியன்ஸ் மற்றும் பொறியாளர்கள், என்ஜினியர்ஸ் என்ற புதிய வர்க்கத்தை உருவாக்கியது. சுருக்கம். தொழில்மயமாக்கல் வேலைகளை மிகவும் சிக்கலானதாகவும் ஒன்றுக்கொன்று சார்ந்ததாகவும் மாற்றியது. இது மக்களிடையேயான பாரம்பரிய பிணைப்புகளை தளர்த்தி யார் என்ன வேலை செய்கிறார்கள் என்பதை விட அதை எவ்வளவு திறமையாகச் செய்கிறார்கள் என்பதற்கு முக்கியத்துவம் அளிக்கும் ஒரு நவீன பொருளாதார அமைப்பை உருவாக்கியது. ரைட் ஷார்ட் நோட். இண்டஸ்ட்ரியலைசேஷன் அண்ட் ஆக்யூபேஷனல் டைவர்சிஃபிகேஷன். சிறு குறிப்பு எழுதுங்கள். தொழில்மயமாக்கல் மற்றும் தொழில் பன்முகத்தன்மை. Industrialization in India has led to significant occupational diversification, driven by the growth of various sectors. இந்தியாவில் தொழில்மயமாக்கல் பல்வேறு துறைகளின் வளர்ச்சியால் இயக்கப்படும் குறிப்பிடத்தக்க தொழில் பன்முகத்தன்மைக்கு வழிவகுத்துள்ளது. Key trends. முக்கிய போக்குகள். Shift from agriculture to services. India's economy has transitioned from an agriculture-dominated economy to a services-driven economy, with the service sector contributing significantly to GDP. விவசாயத்திலிருந்து சேவைகளுக்கு மாறுதல். இந்தியாவின் பொருளாதாரம் விவசாயம் ஆதிக்கம் செலுத்தும் பொருளாதாரத்திலிருந்து சேவைகள் சார்ந்த பொருளாதாரத்திற்கு மாறியுள்ளது. சேவைத்துறை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை அளிக்கிறது. Growth of manufacturing sector. The manufacturing sector has grown,
but at a slower pace than the service sector. Initiatives like Make in India aim to boost manufacturing and create jobs. உற்பத்தித்துறையின் வளர்ச்சி உற்பத்தித்துறை வளர்ந்துள்ளது, ஆனால் சேவைத்துறையை விட மெதுவான வேகத்தில். மேக் இன் இந்தியா போன்ற முயற்சிகள் உற்பத்தியை அதிகரிக்கவும் வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் நோக்கமாக கொண்டுள்ளன. Rise of IT and ITES. The IT and IT-enabled services ITES sector has become a major contributor to India's economy, generating employment and revenue. IT மற்றும் IDS எழுச்சி. IT மற்றும் IT சார்ந்த சேவைகள் IDS துறை இந்தியாவின் பொருளாதாரத்திற்கு முக்கிய பங்களிப்பாளராக மாறியுள்ளது, வேலைவாய்ப்பு மற்றும் வருவாயை உருவாக்குகிறது. Gig economy. The gig economy has grown, with platforms like Zomato and Uber creating new job opportunities. கிக் பொருளாதாரம். ஜொமாட்டோ மற்றும் உபர் போன்ற தளங்கள் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதன் மூலம் கிக் பொருளாதாரம் வளர்ந்துள்ளது. Occupational diversification. தொழில் பன்முகத்தன்மை. Increased employment opportunities. Industrialization has created new employment opportunities in various sectors, including manufacturing, and services. அதிகரித்த வேலைவாய்ப்பு வாய்ப்புகள். உற்பத்தி, IT மற்றும் சேவைகள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் தொழில்மயமாக்கல் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளது. Changing job market. The job market has become more diverse, with a growing demand for skilled workers in areas like technology and entrepreneurship. மாறிவரும் வேலைச்சந்தை. தொழில்நுட்பம் மற்றும் தொழில்முனைவு போன்ற துறைகளில் திறமையான தொழிலாளர்களுக்கான தேவை அதிகரித்து வருவதால் வேலைச்சந்தை மிகவும் மாறுபட்டதாக மாறியுள்ளது. Skill development. There is a need for skill development programs to equip workers with the necessary skills to adapt to changing job requirements. திறன் மேம்பாடு. மாறிவரும் வேலை தேவைகளுக்கு ஏற்ப தொழிலாளர்களை தேவையான திறன்களுடன் சித்தப்படுத்துவதற்கு திறன் மேம்பாட்டு திட்டங்களின் தேவை உள்ளது. Challenges. Job insecurity. Industrialization has led to job insecurity in certain sectors, particularly in the informal economy. வேலை பாதுகாப்பின்மை. தொழில்மயமாக்கல் சில துறைகளில், குறிப்பாக முறைசாரா பொருளாதாரத்தில் வேலை பாதுகாப்பின்மைக்கு வழிவகுத்துள்ளது. அந்தஸ்து முரண்பாடு. ஸ்டேட்டஸ் இன்கன்சிஸ்டன்சி. தொழில் பன்முகத்தன்மை சமூக அடுக்கில் ஒரு குழப்பமான ஆனால் முக்கியமான மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதைச் சமூகவியலாளர்கள் அந்தஸ்து முரண்பாடு என்கின்றனர். முன்பு உயர் சாதி சமன் உயர் தொழில் சமன் உயர் அந்தஸ்து. தற்போது தாழ்த்தப்பட்ட சாதியைச் சேர்ந்த ஒருவர் IAS அதிகாரியாகவோ அல்லது மென்பொருள் நிறுவன தலைவராகவோ. இந்தியாவில் சமூக அடுக்கு பிரிவின் முறையை தொழில் பன்முகப்படுத்தல் எவ்வாறு பாதித்துள்ளது என்பதை பற்றி விவாதிக்கவும். இந்தியாவில் தொழில் பன்முகத்தன்மை ஆக்குபேஷனல் டைவர்சிஃபிகேஷன் என்பது சமூக அடுக்குமுறையை சோஷியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் எவ்வாறு மாற்றியமைத்துள்ளது என்பதை புரிந்துகொள்வது நவீன இந்திய சமூகவியலை அறிய மிக அவசியமாகும். பாரம்பரியமாக இந்தியாவின் சமூக அடுக்குமுறை சாதி காஸ்ட் என்ற ஒற்றை ஆணிவேரைச் சார்ந்திருந்தது. ஆனால் தொழில் பன்முகத்தன்மை இந்த அமைப்பில் வர்க்கம், கிளாஸ் மற்றும் தகுதி, மெரிட் ஆகிய புதிய காரணிகளை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன் தாக்கங்களை கீழ்க்கண்டவாறு விவாதிக்கலாம். மூடிய அமைப்பிலிருந்து திறந்த அமைப்பிற்கு மாற்றம். க்ளோஸ் டு ஓபன் சிஸ்டம். பாரம்பரிய சமூக அடுக்குமுறை என்பது ஒரு மூடிய அமைப்பு, க்ளோஸ்ட் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன். அதாவது ஒருவரின் அந்தஸ்து பிறப்பால் தீர்மானிக்கப்பட்டது. அஸ்கிரிப்ஷன் பேஸ்ட். மாற்றம். பல்வேறு வகையான புதிய வேலைவாய்ப்புகள் மென்பொருள், வங்கி, ஊடகம் உருவானதால் சமூகம் திறந்த அமைப்பாக ஓபன் சிஸ்டம் மாறத் தொடங்கியுள்ளது. இங்கு ஒருவரின் அந்தஸ்து அவர் பிறந்த குலத்தால் அல்லாமல் அவர் செய்யும் தொழில் மற்றும் சம்பாதிக்கும் திறனால் அச்சீவ்மெண்ட் பேஸ் தீர்மானிக்கப்படுகிறது. புதிய நடுத்தர வர்க்கத்தின் எழுச்சி. ரைஸ் ஆஃப் த நியூ மிடில் கிளாஸ். தொழில் பன்முகத்தன்மை சாதி எல்லைகளை கடந்து ஒரு மிகப்பெரிய நடுத்தர வர்க்கத்தை உருவாக்கியுள்ளது. இந்த வர்க்கத்தில் பிராமணரும் இருக்கலாம், தலித்தும் இருக்கலாம். இவர்கள் அலுவலகங்களில் ஒரே மாதிரியான மேசை, நாட்காலியில் அமர்ந்து ஒரே வகையான கணினி வேலையை செய்கிறார்கள். இங்கு சமூக அடுக்கானது சாதியால் அளவிடப்படாமல் வருமானம், நுகர்வு கலாச்சாரம், கன்சம்ப்ஷன் பேட்டர்ன் மற்றும் வாழ்க்கை முறை ஆகியவற்றால் அளவிடப்படுகிறது.
அந்தஸ்து முரண்பாடு ஸ்டேட்டஸ் இன்கன்சிஸ்டன்சி. தொழில் பன்முகத்தன்மை சமூக அடுக்கில் ஒரு குழப்பமான ஆனால் முக்கியமான மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதைச் சமூகவியலாளர்கள் அந்தஸ்து முரண்பாடு என்கின்றனர். முன்பு உயர் சாதி சமன் உயர் தொழில் சமன் உயர் அந்தஸ்து. தற்போது தாழ்த்தப்பட்ட சாதியைச் சேர்ந்த ஒருவர் ஐஏஎஸ் அதிகாரியாகவோ அல்லது மென்பொருள் நிறுவன தலைவராகவோ இருக்கலாம் உயர் அந்தஸ்து. அதே சமயம் உயர் சாதியைச் சேர்ந்த ஒருவர் குறைந்த வருமானம் தரும் வேலையில் இருக்கலாம். இந்த முரண்பாடு பழைய சாதிய படிநிலையின் புனிதத்தன்மையையும் அதிகாரத்தையும் உடைக்கிறது. தகுதிசார் அசைவியக்கம் மெரிட்டோக்ராட்டிக் மொபிலிட்டி. முன்பு சமூக ஏணியில் மேலே ஏற வேண்டுமானால் சமஸ்கிருதமயமாக்கம் சன்ஸ்கிருட்டைசேஷன் உயர் சாதியினரைப் போல பாவனை செய்தல் மட்டுமே வழியாக இருந்தது. ஆனால் இன்று ஒரு விவசாயியின் மகன் விண்வெளி பொறியாளராக மாற முடியும். தொழில் பன்முகத்தன்மை கல்வி மற்றும் தொழில்நுட்பத்திறன் ஆகியவற்றை சமூக முன்னேற்றத்திற்கான முக்கிய கருவிகளாக மாற்றியுள்ளது. இது சமூக அடுக்கில் நெகிழ்வுத்தன்மையை ஃப்ளெக்சிபிலிட்டி உருவாக்கியுள்ளது. பாலின அடுக்கில் மாற்றம் இம்பாக்ட் ஆன் ஜெண்டர் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன். தொழில் பன்முகத்தன்மை ஆண்களை மட்டுமல்ல பெண்களையும் பாதித்துள்ளது. சேவைத்துறை சர்வீஸ் செக்டர் செவிலியர் ஆசிரியர் மற்றும் ஐடி துறைகளில் பெண்களின் பங்கேற்பு அதிகரித்துள்ளது. இது ஆணாதிக்க சமூக அடுக்கில் பெண்களுக்கு பொருளாதார சுதந்திரத்தையும் முடிவெடுக்கும் அதிகாரத்தையும் அளித்து குடும்பத்திற்குள் இருந்த பாலின படிநிலையை மாற்றியமைத்துள்ளது. விமர்சன பார்வை கிரிட்டிக்கல் வியூ. தொழில் பன்முகத்தன்மை சமூக அடுக்கை மாற்றியிருந்தாலும் அது முழுமையான சமத்துவத்தை கொண்டுவரவில்லை என்பதையும் கவனிக்க வேண்டும். டிஜிட்டல் இடைவெளி டிஜிட்டல் டிவைட். ஆங்கில அறிவு மற்றும் கணினித்திறன் உள்ளவர்கள் பெரும்பாலும் நகர்ப்புற உயர் நடுத்தர சாதியினர் புதிய வேலைவாய்ப்புகளை அதிகம் கைப்பற்றுகின்றனர். சமூக மூலதனம் தனியார் துறை வேலைவாய்ப்புகளில் இன்றும் சாதிய வலைப்பின்னல்கள் நெட்வொர்க்ஸ் மறைமுகமாகச் செயல்படுவதால் குறிப்பிட்ட சமூகத்தினர் உயர் அடுக்கிலேயே தொடர்கின்றனர். முடிவுரை சுருக்கமாகச் சொன்னால் தொழில் பன்முகத்தன்மை இந்தியாவின் சமூக அடுக்குமுறையை சாதி சார்ந்த படிநிலையிலிருந்து காஸ்ட் ஹைராக்கி வர்க்கம் மற்றும் தொழில் சார்ந்த படிநிலைக்கு கிளாஸ் ஆக்குபேஷனல் ஹைராக்கி நகர்த்தியுள்ளது. இது முழுமையான மாற்றமல்ல என்றாலும் சமூக அசைவியக்கத்திற்கான கதவுகளை திறந்துவிட்டுள்ளது என்பது மறுக்க முடியாத உண்மை. Discuss how occupational diversification has affected the pattern of social stratification in India. இந்தியாவில் சமூக அடுக்கு பிரிவின் முறையை தொழில் பன்முகப்படுத்தல் எவ்வாறு பாதித்துள்ளது என்பதை பற்றி விவாதிக்கவும். Occupational diversification has significantly impacted the pattern of social stratification in India, leading to both positive and negative changes. தொழில் பன்முகப்படுத்தல் இந்தியாவில் சமூக அடுக்கு பிரிவின் முறையை கணிசமாக பாதித்துள்ளது. இது நேர்மறை மற்றும் எதிர்மறை மாற்றங்களுக்கு வழிவகுத்தது. பாசிட்டிவ் இம்பாக்ட்ஸ் நேர்மறை தாக்கங்கள். Increased social mobility. Occupational diversification has created new opportunities for social mobility, particularly in urban areas, allowing individuals to move up the social ladder based on their skills and education rather than their caste or family background. அதிகரித்த சமூக இயக்கம். தொழில் பன்முகப்படுத்தல் சமூக இயக்கத்திற்கான புதிய வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளது. குறிப்பாக நகர்ப்புறங்களில் தனிநபர்கள் தங்கள் சாதி அல்லது குடும்ப பின்னணியை விட அவர்களின் திறன்கள் மற்றும் கல்வியின் அடிப்படையில் சமூக ஏணியில் மேலே செல்ல அனுமதிக்கிறது. Emergence of new social classes. The growth of new occupations, particularly in the service sector, has led to the emergence of new social classes, such as the middle class and the professional class. புதிய சமூக வகுப்புகளின் தோற்றம், புதிய தொழில்களின் வளர்ச்சி, குறிப்பாக சேவைத் துறையில் நடுத்தர வர்க்கம் மற்றும் தொழில்முறை வர்க்கம் போன்ற புதிய சமூக வகுப்புகளின் தோற்றத்திற்கு வழிவகுத்தது. Reduced dependence on traditional occupations. Occupational diversification has reduced dependence on traditional occupations, allowing individuals to break free from the constraints of their caste or family background. பாரம்பரிய தொழில்களின் மீதான சார்பு குறைதல். தொழில் பன்முகப்படுத்தல் பாரம்பரிய தொழில்களின் மீதான சார்புநிலையை குறைத்து தனிநபர்கள் தங்கள் சாதி அல்லது குடும்ப பின்னணியின் கட்டுப்பாடுகளிலிருந்து விடுபட அனுமதிக்கிறது. நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் எதிர்மறை தாக்கங்கள்.
increased inequality. Occupational diversification has also led to increased income inequality, as those with the skills and education to access new occupations have benefited disproportionately, while those without these advantages have been left behind. அதிகரித்த சமத்துவமின்மை. தொழில் பன்முகப்படுத்தல் வருமான சமத்துவமின்மையை அதிகரிக்க வழிவகுத்தது. ஏனெனில் புதிய தொழில்களை அணுகுவதற்கான திறன்கள் மற்றும் கல்வி உள்ளவர்கள் விகிதாச்சார ரீதியாக பயனடைந்துள்ளனர். அதே நேரத்தில் இந்த நன்மைகள் இல்லாதவர்கள் பின்தங்கியுள்ளனர். Caste-based occupations persist. Despite occupational diversification, caste-based occupations persist, particularly in rural areas, and continue to influence social stratification. சாதி அடிப்படையிலான தொழில்கள் நீட்டிக்கின்றன. தொழில் பன்முகப்படுத்தல் இருந்தபோதிலும் சாதி அடிப்படையிலான தொழில்கள் குறிப்பாக கிராமப்புறங்களில் நீட்டிக்கின்றன, மேலும் சமூக அடுக்குப்படுத்தலை தொடர்ந்து பாதிக்கின்றன. New forms of social exclusion. Occupational diversification has also led to new forms of social exclusion, particularly for those who lack the skills and education to access new occupations. சமூக விலக்கின் புதிய வடிவங்கள். தொழில் பன்முகப்படுத்தல் குறிப்பாக புதிய தொழில்களை அணுகுவதற்கான திறன்கள் மற்றும் கல்வி இல்லாதவர்களுக்கு புதிய வடிவிலான சமூக விலக்கலுக்கும் வழிவகுத்துள்ளது. Changes in social stratification. சமூக அடுக்கில் மாற்றங்கள். Shift from caste-based to class-based stratification. Occupational diversification has contributed to a shift from caste-based to class-based stratification, with economic factors playing a more significant role in determining social status. சாதி அடிப்படையிலான அடுக்குப்படுத்தலிலிருந்து வர்க்க அடிப்படையிலான அடுக்குப்படுத்தலுக்கு மாறுதல். தொழில் பன்முகப்படுத்தல் சாதி அடிப்படையிலான அடுக்குப்படுத்தலிலிருந்து வர்க்க அடிப்படையிலான அடுக்குப்படுத்தலுக்கு மாறுவதற்கு பங்களித்துள்ளது. சமூக நிலையை தீர்மானிப்பதில் பொருளாதார காரணிகள் மிகவும் குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டுள்ளன. Increased importance of education. Education has become a critical factor in determining social status, as individuals with higher levels of education are more likely to access better paying occupations and improve their social standing. கல்வியின் அதிகரித்த முக்கியத்துவம். உயர்மட்ட கல்வி உள்ள நபர்கள் சிறந்த ஊதியம் தரும் தொழில்களை அணுகவும் அவர்களின் சமூக நிலையை மேம்படுத்தவும் அதிக வாய்ப்புள்ளது என்பதால் கல்வி சமூக நிலையை தீர்மானிப்பதில் ஒரு முக்கிய காரணியாக மாறியுள்ளது. New forms of social identity. Occupational diversification has led to the emergence of new forms of social identity, particularly among the middle class and professional class, which are shaped by factors such as occupation, education, and income. சமூக அடையாளத்தின் புதிய வடிவங்கள். தொழில் பன்முகத்தன்மை குறிப்பாக நடுத்தர வர்க்கம் மற்றும் தொழில்முறை வர்க்கத்தினரிடையே தொழில், கல்வி மற்றும் வருமானம் போன்ற காரணிகளால் வடிவமைக்கப்பட்ட புதிய வகையான சமூக அடையாளங்களின் தோற்றத்திற்கு வழிவகுத்துள்ளது. Conclusion. Occupational diversification has transformed the pattern of social stratification in India, creating new opportunities for social mobility and changing the basis of social status from caste to class. However, it has also led to increased inequality and new forms of social exclusion, highlighting the need for policies that promote inclusive and equitable growth. தொழில் பன்முகத்தன்மை இந்தியாவில் சமூக அடுக்கமைப்பின் வடிவத்தை மாற்றியுள்ளது, சமூக இயக்கத்திற்கான புதிய வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளது மற்றும் சாதியிலிருந்து வர்க்கத்திற்கு சமூக அந்தஸ்தின் அடிப்படையை மாற்றியுள்ளது. இருப்பினும் இது அதிகரித்த சமத்துவமின்மைக்கும் புதிய வடிவிலான சமூக விலக்குக்கும் வழிவகுத்துள்ளது. இது உள்ளடக்கிய மற்றும் சமமான வளர்ச்சியை ஊக்குவிக்கும் கொள்கைகளின் அவசியத்தை எடுத்துக்காட்டுகிறது. Changes in social stratification. சமூக அடுக்கில் மாற்றங்கள். தொழில்துறை தொழிலாள வர்க்கத்தின் மாறிவரும் தன்மையை பற்றி விவாதிக்கவும். தொழில்துறை தொழிலாள வர்க்கத்தின் இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கிங் கிளாஸ் தன்மை கடந்த சில தசாப்தங்களில் உலகமயமாக்கல், தொழில்நுட்ப வளர்ச்சி மற்றும் புதிய பொருளாதார கொள்கைகளால் மிகப்பெரிய மாற்றங்களை சந்தித்துள்ளது. கார்ல் மார்க்ஸ் விவரித்த பாரம்பரியமான தொழிற்சாலைகளில் வியர்வை சிந்தும் நீலக்கழுத்துப்பட்டை ப்ளூ காலர் தொழிலாளர் வர்க்கம் இன்று பல்வேறு வடிவங்களில் மாற்றம் கண்டுள்ளது. அந்த மாற்றங்களை கீழ்க்கண்டவாறு வகைப்படுத்தலாம். முறைசார் வேலையிலிருந்து முறைசாரா தன்மைக்கு ஃபார்மல் டு இன்ஃபார்மல். பாரம்பரியமாக தொழில்துறை வேலைகள் என்பவை நிரந்தர வேலை, ஓய்வூதியம் மற்றும் பாதுகாப்பான பணிச்சூழலை குறிக்கும் முறைசார் ஃபார்மல் வேலைகளாக இருந்தன.
மாற்றம். இன்று நிரந்தர தொழிலாளர்களின் எண்ணிக்கை குறைந்து ஒப்பந்த தொழிலாளர்கள் கான்ட்ராக்ட் லேபர் மற்றும் தற்காலிக தொழிலாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இதைச் சமூகவியலாளர்கள் தொழிலாளர் முறைசாராமயமாதல் அன்ஃபார்மலைசேஷன் ஆஃப் லேபர் என்கின்றனர். பெருநிறுவனங்கள் செலவை குறைக்க நிரந்தர ஊழியர்களுக்கு பதில் அவுட்சோர்சிங் முறையை நாடுகின்றன. உற்பத்தியிலிருந்து சேவை துறைக்கு மேனுஃபேக்சரிங் டு சர்வீஸ். பழைய தொழிலாள வர்க்கம் என்பது இரும்பு, எஃகு மற்றும் ஜவுளி தொழிற்சாலைகளை மையமாக கொண்டது. மாற்றம். தற்போது பொருளாதாரம் சேவை துறையை நோக்கி நகர்ந்துள்ளது. இதனால் ஒரு புதிய வகை தொழிலாளர் வர்க்கம் உருவாகியுள்ளது. இவர்கள் கணினி சார்ந்த பணிகளையோ அல்லது வாடிக்கையாளர் சேவை பிபிஓ கஸ்டமர் கேர் பணிகளையோ செய்கிறார்கள். இவர்களை வெள்ளைக்கழுத்துப்பட்டை ஒயிட் காலர் அல்லது தங்க கழுத்துப்பட்டை பணியாளர்கள் என்று அழைக்கிறோம். கிக் பொருளாதாரத்தின் எழுச்சி. ரைஸ் ஆஃப் கிக் எக்கானமி. இது தொழிலாள வர்க்கத்தின் தன்மையில் ஏற்பட்ட மிக நவீனமான மாற்றம். விளக்கம். ஊபர், ஸ்விக்கி, அமேசான் போன்ற தளங்களில் வேலை செய்பவர்கள். தன்மை. இவர்களுக்கு நிரந்தர முதலாளி கிடையாது. இவர்கள் தங்களை தொழிலாளர்கள் என்று அழைத்துக் கொள்வதை விட பங்குதாரர்கள் பார்ட்னர்ஸ் அல்லது சுதந்திரமானவர்கள் ஃப்ரீலான்சர்ஸ் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஆனால் இவர்களுக்கு பணிக்கொடை, கிராச்சுவிட்டி அல்லது காப்பீடு போன்ற எந்த சமூக பாதுகாப்பும் இல்லை. இதை பாதுகாப்பற்ற பாட்டாளி வர்க்கம் பிரிகேரியட் என்று நவீன ஆய்வாளர்கள் அழைக்கின்றனர். தொழிற்சங்கங்களின் வீழ்ச்சி. டிக்ளைன் ஆஃப் ட்ரேட் யூனியன்ஸ். முன்பு தொழிலாளர்கள் ஒரே இடத்தில் தொழிற்சாலையில் ஆயிரக்கணக்கில் குவிந்திருந்ததால் அவர்கள் சங்கமாக ஒன்றிணைவது எளிதாக இருந்தது. மாற்றம். நவீன தொழில்நுட்பம் மற்றும் வீட்டிலிருந்து வேலை ஒர்க் ஃப்ரம் ஹோம் செய்யும் முறை ஆகியவை தொழிலாளர்களை சிதறடித்துவிட்டன. தனிநபர் பேரம் பேசும் சக்தி இண்டிவிஜுவல் பார்கெனிங் அதிகரித்துள்ளதே தவிர கூட்டு பேரம் பேசும் சக்தி கலெக்டிவ் பார்கெனிங் குறைந்துவிட்டது. இதனால் தொழிற்சங்கங்கள் வலுவிழந்து வருகின்றன. திறன் அடிப்படையிலான பிளவு. ஸ்கில் பேஸ்ட் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன். தொழில்நுட்பம் தொழிலாளர் வர்க்கத்தை இரண்டாக பிளந்துள்ளது. அறிவுசார் தொழிலாளர்கள் நாலேஜ் ஒர்க்கர்ஸ் அதிக சம்பளம் பெறும் தொழில்நுட்ப திறன் கொண்டவர்கள். வழக்கமான தொழிலாளர்கள் ருட்டீன் ஒர்க்கர்ஸ் குறைந்த திறன் கொண்ட எளிதில் இயந்திரங்களால் மாற்றக்கூடிய வேலைகளைச் செய்பவர்கள். தானியங்கிமயம் ஆட்டோமேஷன் காரணமாக குறைந்த திறன் கொண்ட தொழிலாளர்களின் வேலைவாய்ப்பு அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளது. பாலின மாற்றம் மற்றும் இடம்பெயர்வு. ஃபெமினைசேஷன் அண்ட் மைக்ரேஷன். பெண்கள் பங்கேற்பு. எலக்ட்ரானிக்ஸ், ஆயத்த ஆடை உற்பத்தி மற்றும் சேவை துறைகளில் பெண்களின் பங்கேற்பு அதிகரித்துள்ளது. இதை உழைப்பின் பெண்மயமாக்கம் ஃபெமினைசேஷன் ஆஃப் லேபர் என்பர். இடம்பெயரும் தொழிலாளர்கள் ஃபுட்லூஸ் லேபர். ஓரிடத்தில் நிலையாக தங்கி வேலை செய்வதற்கு பதில் வேலை இருக்கும் இடங்களுக்கு மாநிலம் விட்டு மாநிலம் செல்லும் புலம்பெயர் தொழிலாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. முடிவுரை. சுருக்கமாக, இன்றைய தொழிலாள வர்க்கம் என்பது ஒரே வர்க்கம் ஒரே நோக்கம் என்ற பழைய நிலையிலிருந்து மாறி பல துண்டுகளாக பிளவுபட்டுள்ளது. அவர்கள் அதிக சுதந்திரத்தை பெற்றிருந்தாலும் அதே நேரத்தில் அதிக பணி பாதுகாப்பின்மையையும் ஜாப் இன்செக்யூரிட்டி எதிர்கொள்கின்றனர். டிஸ்கஸ் த சேஞ்சிங் நேச்சர் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கிங் கிளாஸ். தொழில்துறை தொழிலாள வர்க்கத்தின் மாறிவரும் தன்மையை பற்றி விவாதிக்கவும். சேஞ்சிங் நேச்சர் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கிங் கிளாஸ் இன் இந்தியன் சொசைட்டி. இந்திய சமூகத்தில் தொழில்துறை தொழிலாள வர்க்கத்தின் மாறிவரும் தன்மை. The industrial working class in India has undergone significant changes in recent years, driven by various economic, social, and technological factors. இந்தியாவில் தொழில்துறை தொழிலாள வர்க்கம் சமீபத்திய ஆண்டுகளில் பல்வேறு பொருளாதார, சமூக மற்றும் தொழில்நுட்ப காரணிகளால் குறிப்பிடத்தக்க மாற்றங்களுக்கு உள்ளாகியுள்ளது. Shift from traditional industries. பாரம்பரிய தொழில்களில் இருந்து மாற்றம். Decline of traditional industries. Many traditional industries, such as textiles and manufacturing, have declined or transformed, leading to changes in the nature of work and the workforce. பாரம்பரிய தொழில்களின் சரிவு. ஜவுளி மற்றும் உற்பத்தி போன்ற பல பாரம்பரிய தொழில்கள் குறைந்து அல்லது உருமாறி வேலையின் தன்மையிலும் பணியாளர்களிலும் மாற்றங்களுக்கு வழிவகுத்தன. Growth of new industries. New industries, such as IT and services, have emerged,
creating new job opportunities and changing the composition of the working class. புதிய தொழில்களின் வளர்ச்சி, ஐடி மற்றும் சேவைகள் போன்ற புதிய தொழில்கள் உருவாகியுள்ளன, புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குகின்றன மற்றும் தொழிலாள வர்க்கத்தின் அமைப்பை மாற்றுகின்றன. Skills development and training. Workers need to develop new skills. Changes in workforce composition. பணியாளர் கலவையில் மாற்றங்கள். Increased informalization. The informal sector has grown, with more workers engaged in informal and precarious work arrangements. அதிகரித்த முறைசாராமயமாக்கல். முறைசாரா துறை வளர்ந்துள்ளது. அதிக தொழிலாளர்கள் முறைசாரா மற்றும் நிலையற்ற வேலை ஏற்பாடுகளில் ஈடுபட்டுள்ளனர். Growing participation of women. Women are increasingly participating in the workforce, particularly in industries like textiles and IT. பெண்களின் பங்கேற்பு அதிகரித்து வருகிறது. பெண்கள் தொழிலாளர் தொகுப்பில் அதிகளவில் பங்கேற்கின்றனர், குறிப்பாக ஜவுளி மற்றும் ஐடி போன்ற தொழில்களில். Migration and mobility. Workers are becoming more mobile, with many migrating to urban areas for work. இடம்பெயர்வு மற்றும் இயக்கம். தொழிலாளர்கள் அதிக நடமாடுகின்றனர், பலர் வேலைக்காக நகர்ப்புறங்களுக்கு இடம்பெயர்கின்றனர். Impact of technology. தொழில்நுட்பத்தின் தாக்கம். Automation and mechanization. Technological advancements have led to automation and mechanization, changing the nature of work and the skills required. தானியங்கிமயமாக்கல் மற்றும் இயந்திரமயமாக்கல். தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் ஆட்டோமேஷன் மற்றும் இயந்திரமயமாக்கலுக்கு வழிவகுத்தன, வேலையின் தன்மை மற்றும் தேவையான திறன்களை மாற்றின. Gig economy and platform work. The rise of the gig economy and platform work has created new forms of employment and changed the way workers engage with work. கீழ்ப்பொருளாதாரம் மற்றும் தள வேலை. கீழ்ப்பொருளாதாரம் மற்றும் தள வேலையின் எழுச்சி, புதிய வேலைவாய்ப்பு வடிவங்களை உருவாக்கியுள்ளது மற்றும் தொழிலாளர்கள் வேலையில் ஈடுபடும் விதத்தை மாற்றியுள்ளது. Challenges and opportunities. Job insecurity and precarity. Many workers face job insecurity and precarity, particularly in informal and contract work arrangements. வேலை பாதுகாப்பின்மை மற்றும் முன்கூட்டிய வேலை. பல தொழிலாளர்கள் வேலை பாதுகாப்பின்மை மற்றும் முன்கூட்டிய வேலையின்மையை எதிர்கொள்கின்றனர், குறிப்பாக முறைசாரா மற்றும் ஒப்பந்த வேலை ஏற்பாடுகளில். Skills development and training. Workers need to develop new skills to adapt to changing industry requirements and technological advancements. திறன் மேம்பாடு மற்றும் பயிற்சி. மாறிவரும் தொழில் தேவைகள் மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றங்களுக்கு ஏற்ப தொழிலாளர்கள் புதிய திறன்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும். Collective bargaining and unionization. Workers are organizing and forming unions to negotiate better work. இந்தியாவில் தொழில்துறை வளர்ச்சி விவசாய வர்க்க கட்டமைப்பிற்கு ஒரு சாபமா அல்லது வரமா? உங்கள் பதிலை பொருத்தமான எடுத்துக்காட்டுகளுடன் உறுதிப்படுத்தவும். இந்தியாவில் தொழில்மயமாக்கல் விவசாய வர்க்க கட்டமைப்பின் மீது ஏற்படுத்திய தாக்கம் ஒரு இருபக்கமும் கூர்மையான கத்தி போன்றது. இதை முழுமையாக ஒரு வரம் என்றோ அல்லது சாபம் என்றோ சுருக்கிவிட முடியாது. இது விவசாய உற்பத்தி முறையை நவீனப்படுத்தியதோடு நிலப்பிரபுத்துவ கொடுமைகளை ஒழித்தது வரம். அதே சமயம் இது விவசாயிகளை நிலத்திலிருந்து அந்நியப்படுத்தி அவர்களை கூலிகளாக மாற்றியது சாபம். இந்த விவாதத்தை விரிவாக காண்போம். தொழில்மயமாக்கல் விவசாய வர்க்கத்திற்கு ஒரு வரம். பூன் தொழில் வளர்ச்சி விவசாய வர்க்க அமைப்பில் இருந்த தேக்க நிலையை உடைத்து நவீன மாற்றங்களை கொண்டு வந்தது. நிலப்பிரபுத்துவத்தின் வீழ்ச்சி. எண்ட் ஆஃப் ஃபியூடலிசம். தொழிற்சாலைகளின் வருகை கிராமப்புறங்களில் நிலவி வந்த ஜாஜ்மானி முறை மற்றும் பண்ணையடிமை முறையை உடைத்தது. எடுத்துக்காட்டு, தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த விவசாய கூலிகள் கிராமத்தில் நிலச்சுவாந்தார்களிடம் அடிமையாக இருப்பதை விட நகரங்களுக்குச் சென்று தொழிற்சாலைகளில் வேலை செய்வதை விடுதலையாக கருதினர். இது கூலிகள் கிராமத்தில் நிலச்சுவாந்தார்களிடம் அடிமையாக இருப்பதை விட நகரங்களுக்குச் சென்று தொழிற்சாலைகளில் வேலை செய்வதை விடுதலையாக கருதினர். இது நிலப்பிரபுக்களின் அதிகாரத்தை குறைத்தது. முதலாளித்துவ விவசாயிகளின் எழுச்சி. ரைஸ் ஆஃப் கேபிட்டலிஸ்ட் ஃபார்மர்ஸ். தொழில்மயமாக்கல் விவசாயத்தில் இயந்திரமயமாக்கலை மெக்கனைசேஷன் புகுத்தியது.
டிராக்டர்கள், அறுவடை இயந்திரங்கள் மற்றும் ரசாயன உரங்கள் தொழிற்சாலை உற்பத்தி விவசாயத்தை ஒரு இலாபகரமான தொழிலாக மாற்றின. எடுத்துக்காட்டு, பஞ்சாப் மற்றும் மேற்கு உத்தரப்பிரதேசத்தில் பசுமை புரட்சி கிரீன் ரெவல்யூஷன் மூலம் ஒரு புதிய பணக்கார விவசாய வர்க்கம் புலாக் கேபிட்டலிஸ்ட்ஸ் உருவானது. இவர்கள் விவசாய உபரி வருமானத்தை ஆலைகளில் முதலீடு செய்து விவசாய தொழிலதிபர்களாக ஆக்ரோ இண்டஸ்ட்ரியலிஸ்ட்ஸ் மாறினர். சந்தை வாய்ப்புகள்: உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலைகள், ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் சர்க்கரை ஆலைகளின் வளர்ச்சி விவசாயிகளுக்கு நேரடி சந்தை வாய்ப்பை வழங்கியது. தொழில்மயமாக்கல் விவசாய வர்க்கத்திற்கு ஒரு சாபம் கர்ஸ். மறுபுறம், கட்டுப்பாடற்ற தொழில்மயமாக்கல் விவசாய கட்டமைப்பை சிதைத்து ஏற்றத்தாழ்வுகளை அதிகரித்துள்ளது. விவசாயி தன்மையை இழத்தல் த பெசன்டைசேஷன். தொழில்மயமாக்கலின் விளைவாக சிறு மற்றும் குறு விவசாயிகள் தங்கள் நிலங்களை இழந்து நிலமற்ற கூலிகளாக மாறும் போக்கு அதிகரித்துள்ளது. காரணம், பெருநிறுவன விவசாயம் மற்றும் இயந்திரங்களின் வருகையோடு சிறு விவசாயிகளால் போட்டியிட முடியவில்லை. கடனில் சிக்கி நிலத்தை விற்க வேண்டிய நிலை. நிலம் கையகப்படுத்தல் மற்றும் இடப்பெயர்வு லேண்ட் ஆக்விசிஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட். தொழிற்சாலைகள், சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் SEZs மற்றும் சுரங்கங்களுக்காக விவசாய நிலங்கள் கையகப்படுத்தப்படுகின்றன. இது விவசாயிகளை அவர்களின் வாழ்வாதாரமான மண்ணிலிருந்து பிரிக்கிறது. எடுத்துக்காட்டு, மேற்கு வங்காளத்தின் சிங்கூர் செங்கூர் மற்றும் நந்திகிராம் போராட்டங்கள் தொழில் வளர்ச்சிக்காக வளமான விவசாய நிலங்களை பறிக்கும்போது ஏற்படும் விவசாயிகளின் எதிர்ப்பிற்கு சிறந்த சான்றுகள். விவசாயத்தின் பெண்மயமாக்கல் ஃபெமினைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர். ஆண்கள் வேலை தேடி தொழில் நகரங்களுக்கு இடம் பெயர்வதால் மைக்ரேஷன் கிராமங்களில் விவசாய பணிகளை பெண்களே சுமக்க வேண்டியுள்ளது. ஆனால் நிலவுரிமை அவர்கள் பெயரில் இல்லாததால் அவர்கள் விவசாயிகள் என்று அங்கீகரிக்கப்படுவதில்லை. சுற்றுச்சூழல் பாதிப்பு. தோல் தொழிற்சாலைகள் மற்றும் சாயப்பட்டறைகள் ஏகா, வேலூர், திருப்பூர் வெளியிடும் கழிவுகள் விவசாய நிலங்களையும் நிலத்தடி நீரையும் பாழ்படுத்துகின்றன. இது அப்பகுதி விவசாய வர்க்கத்தை வறுமையில் தள்ளுகிறது. முடிவுரை: தொழில்மயமாக்கல் விவசாயத்துறையின் உற்பத்தித் திறனை அதிகரித்தது உண்மைதான். ஆனால் அது வளர்ச்சியின் தீவுகள் மற்றும் வறுமையின் கடல்களை ஐலண்ட்ஸ் ஆஃப் growth and oceans of poverty உருவாக்கியுள்ளது. எனவே இது ஒரு வரமா அல்லது சாபமா என்பது யார் பயனடைகிறார்கள் என்பதை பொறுத்தது. பெரிய விவசாயிகளுக்கு இது ஒரு வரம், நிலத்தை இழந்த சிறு விவசாயிகளுக்கும் சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் இது ஒரு சாபம். சமச்சீரான வளர்ச்சிக்கு விவசாய Is industrial development in India a bane or a boon to agrarian class structure? Substantiate your answer with suitable examples. இந்தியாவில் தொழில்துறை வளர்ச்சி விவசாய வர்க்க கட்டமைப்பிற்கு ஒரு சாபமா அல்லது வரமா? உங்கள் பதிலை பொருத்தமான எடுத்துக்காட்டுகளுடன் உறுதிப்படுத்தவும். Industrial development in India. Impact on agrarian. இது நன்மைகளையும் தீமைகளையும் கொண்டு வருகிறது. Benefits. Increased income opportunities. Industrial development has created new income opportunities for rural households, particularly through non-farm employment. அதிகரித்த வருமான வாய்ப்புகள். தொழில்துறை வளர்ச்சி கிராமப்புற குடும்பங்களுக்கு, குறிப்பாக பண்ணை அல்லாத வேலைவாய்ப்பு மூலம் புதிய வருமான வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளது. Improved infrastructure. Industrial growth has led to improved infrastructure, including roads, transportation, and communication, which can benefit rural areas. மேம்படுத்தப்பட்ட உள்கட்டமைப்பு. தொழில்துறை வளர்ச்சி சாலைகள், போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்பு உள்ளிட்ட மேம்பட்ட உள்கட்டமைப்புக்கு வழிவகுத்தது. இது கிராமப்புறங்களுக்கு பயனளிக்கும். Increased access to markets. Industrial development has increased access to markets, enabling farmers to sell their products more easily and at better prices. சந்தைகளுக்கான அணுகல் அதிகரித்தது. தொழில்துறை வளர்ச்சி சந்தைகளுக்கான அணுகலை அதிகரித்துள்ளது. விவசாயிகள் தங்கள் பொருட்களை எளிதாகவும் சிறந்த விலையிலும் விற்க உதவுகிறது. Drawbacks. குறைபாடுகள். Displacement and land acquisition. Industrial development has led to displacement and land acquisition, often without adequate compensation or rehabilitation for affected communities.
இடப்பெயர்வு மற்றும் நிலம் கையகப்படுத்தல். தொழில்துறை வளர்ச்சி இடப்பெயர்வு மற்றும் நிலம் கையகப்படுத்தலுக்கு வழிவகுத்தது, பெரும்பாலும் பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு போதுமான இழப்பீடு அல்லது மறுவாழ்வு இல்லாமல். Loss of agricultural land. The conversion of agricultural land for industrial purposes has reduced the availability of land for farming, threatening the livelihoods of rural communities. விவசாய நில இழப்பு. விவசாய நிலத்தை தொழில்துறை நோக்கங்களுக்காக மாறுவது விவசாயத்திற்கான நிலத்தின் கிடைக்கும் தன்மையை குறைத்து கிராமப்புற சமூகங்களின் வாழ்வாதாரத்தை அச்சுறுத்தியுள்ளது. Increased inequality. Industrial development has exacerbated income inequality, with some individuals and groups benefiting more than others. ஏற்றப்பட்ட சமத்துவமின்மை. தொழில்துறை வளர்ச்சி வருமான சமத்துவமின்மையை அதிகப்படுத்தியுள்ளது, சில தனிநபர்கள் மற்றும் குழுக்கள் மற்றவர்களை விட அதிகமாக பயனடைகின்றன. Examples: Special Economic Zones (SEZs). SEZs have been established to promote industrial development, but they have also led to land acquisition and displacement of rural communities. சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் செஸ்கள். தொழில்துறை வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்காக செஸ்கள் நிறுவப்பட்டுள்ளன, ஆனால் அவை நிலம் கையகப்படுத்துதல் மற்றும் கிராமப்புற சமூகங்களின் இடம்பெயர்வுக்கும் வழிவகுத்தன. Agricultural liberalization. Agricultural liberalization policies have increased access to markets and improved prices for some farmers, but they have also exposed small farmers to market fluctuations and increased competition. விவசாய தாராளமயமாக்கல். விவசாய தாராளமயமாக்கல் கொள்கைகள் சந்தைகளுக்கான அணுகலை அதிகரித்துள்ளன மற்றும் சில விவசாயிகளுக்கு விலைகளை மேம்படுத்தியுள்ளன, ஆனால் அவை சிறு விவசாயிகளை சந்தை ஏற்ற இறக்கங்களுக்கும் அதிகரித்த போட்டிக்கும் ஆளாக்கியுள்ளன. Non-farm employment. Non-farm employment opportunities have increased in rural areas, providing alternative sources of income for rural households. பண்ணை அல்லாத வேலைவாய்ப்பு. கிராமப்புறங்களில் பண்ணை அல்லாத வேலைவாய்ப்பு வாய்ப்புகள் அதிகரித்துள்ளன, இது கிராமப்புற குடும்பங்களுக்கு மாற்று வருமான ஆதாரங்களை வழங்குகிறது. Conclusion. Industrial development in India has had a mixed impact on the agrarian class structure, bringing both benefits and drawbacks. While it has created new income opportunities and improved infrastructure, it has also led to displacement, loss of agricultural land, and increased inequality. To mitigate these negative impacts, policymakers must prioritize sustainable and equitable development, ensuring that the benefits of industrial growth are shared fairly among all stakeholders. இந்தியாவில் தொழில்துறை வளர்ச்சி விவசாய வர்க்க கட்டமைப்பில் கலவையான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது, இது நன்மைகள் மற்றும் தீமைகள் இரண்டையும் கொண்டு வருகிறது. இது புதிய வருமான வாய்ப்புகளையும் மேம்பட்ட உள்கட்டமைப்பையும் உருவாக்கியுள்ள நிலையில், இது இடப்பெயர்ச்சி, விவசாய நில இழப்பு மற்றும் அதிகரித்த சமத்துவமின்மைக்கும் வழிவகுத்துள்ளது. இந்த எதிர்மறை தாக்கங்களை தணிக்க கொள்கை வகுப்பாளர்கள் நிலையான மற்றும் சமமான வளர்ச்சிக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். தொழில்துறை வளர்ச்சியின் நன்மைகள் அனைத்து பங்குதாரர்களிடையேயும் நியாயமாக பகிரப்படுவதை உறுதி செய்ய வேண்டும். For join our free courses, எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும்.